இந்த 9வது மாதத்தின் முதல் நாள் நமக்கு சண்டே. இந்த மாதத்தின் துவக்கத்தின் முதல் நாள்ல கர்த்தருடைய பாதபடியிலே ஏசப்பா நம்ம எல்லாரையும் ஒரே குடும்பமாய் இந்த இடத்துல சேர்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக என்னை கூட இந்த நேரத்துல வந்து நிற்க செய்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேருக்கு ஏசப்பாக்கு மேல ஒரு நன்றி இருக்கு? 9 மாதம் 8 மாதத்தை கடந்து இந்த 9வது மாதத்துல ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஏசப்பா நம்ம இந்த இடத்துல வர வச்சிருக்காங்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமையா சத்தமா கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமையா சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். ஏசப்பா இன்னைக்கு என்ன கொண்டு உங்களுக்கு என்னென்ன காரியங்களை சொல்ல சித்தமா இருக்கிறாங்களோ அது அவ்வளத்தையும் ஏசப்பா சொல்லி முடிப்பாராக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை அப்பா சொன்னாங்க. இன்னைக்கு ஏசப்பா என் மூலமா உங்களுக்கு ஒரு வார்த்தையை தராங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகளோடு, என்ன இல்லாமைகளோடு, என்ன வறட்சியோடு, கவலையோடு, பாரத்தோடு இந்த நேரத்துல நீங்க இந்த இடத்துல வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான தேவனுடைய செட்டைகளின் கீழே நம்ம வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தா அநேகர் இந்த சபையில இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இந்த இடத்துல நம்ம நிறைய பேரை இழந்திருக்கோம். நான் அநேக நேரங்கள்ல இந்த முதல் வாரத்துல வந்து சொல்லும் போதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரேன்னு நினைக்கிறேன். கலாக்கா இருக்கிற இடத்துல ரொம்ப பாசமான ரஞ்சிதாண்டி இருப்பாங்க. எப்பவும் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே இங்க வந்திருந்தா என்ன அப்படியே கழுத்தோட கெட்டி பிடிச்சு எங்க அம்மான்னு சொல்லி இதுல ஒரு கிஸ் எல்லாம் தருவாங்க. ரொம்ப அழகான சிரிச்சுக்கிட்டே இருக்கிற, அவ்வளோ இந்த வயசுலயும் கலரா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல ஆண்டி. அடிக்கடி நான் கிண்டல் பண்ணுவேன், இவ்வளோ நீளமா இருக்கு உங்களுக்கு முடி, இவ்வளோ கலரா இருக்கீங்க அப்படியெல்லாம் அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன். ஆண்டவருடைய ராஜ்யத்துல போயிட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மனுஷர்கள் நம்மளை விட்டு அநேகர் கடந்து போறாங்க. ரொம்ப பிரியமான அநேகர் நம்மளை விட்டு அதிகமாய் போயிட்டாங்க. ஆனா எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்காங்க. இந்த சபையில வெள்ளை சாரி உடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆள் கூட நமக்கு குறைஞ்சு நம்ம எல்லாரும் ஜீவனோட இந்த இடத்துல இருக்கிறோம். அநேக காரியங்களை இந்த உலகத்திற்காகவும் பரலோகத்திற்காகவும் நாடி வந்திருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம அநேக காரியங்களை குறித்து வருத்தப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனா ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்காங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான தேவன் நான். அதனால ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இப்படிப்பட்ட ஒரு நிறைவான தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும். அதனால யாருமே நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாவற்றையும் நமக்காக செய்கிற ஒரு தேவன். என்ன ரொம்ப சந்தோஷமான வார்த்தை தெரியுமா? மனுஷன் எதை எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்யவே முடியாது. ஒரு உதவி செய்வாங்க, 2 உதவி செய்வாங்க. ஆனா உலகத்துல நம்ம கேட்கறத மட்டும் இல்ல, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கேட்காத அனைத்தையும் கூட தருகிற தேவன். முதல் காரியம் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஏசாயா 44வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஏசாயா 44:24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் உன் மீட்பர், உன்னை மீட்டேன். நம்ம எல்லாரும் ஏசப்பா மீட்டதுனால மாத்திரம்தான் இந்த ஒரே சபைக்கு கீழாக ஒரே குடும்பமா வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் வேற வேற கலர், வேற வேற இடத்தை சார்ந்தவங்க, வேற வேற காரியங்களை சார்ந்தவங்க, எங்கெங்கயோ பிறந்தோம், எங்கெங்கயோ வளர்ந்தோம். ஆனா எல்லாரும் இப்போ ஒரே குடும்பமா ஒரே இடத்துல வந்திருக்கிறோம். காரணம், நம்முடைய மீட்பர் நம்மை மீட்டதுனால. மீட்டவர் எப்ப மீட்டார் தெரியுமா? தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் அப்பவே நீங்க உருவான நாள்லயே உங்களை மீட்டுட்டாரு. அவர் சொல்லுகிறார், நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத, எல்லாவற்றையும்
செய்கிற கர்த்தர் தான் அப்படின்னு. ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த மாதத்தின் தொடக்கத்துல எல்லாம் எனக்கு இப்படி இப்படி இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னு ஒரு கலக்கத்தோட ஏசப்பாவுக்கு பாதபடியில வந்திருந்தீங்கன்னா முதல் காரியமா சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, இவ்வளவு நாள் எங்களை நடத்தினவர், தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கின நாள் முதற்கொண்டு எங்களை மீட்டு நடத்தி வந்தவர் நீங்க, இதுவரைக்கும் நடத்தினவர், எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உள்ளவர், இன்னும் நடத்த நீங்க வல்லவர். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் எல்லாரும் வாயை திறந்து பாருங்க பாப்போம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை மட்டும் தேவன் தருவாரா? இல்ல. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்திலே நான் ஒரு கதை போல உங்களுக்கு சொல்லித்தாரேன். சாலமோனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்துல நம்ம இந்த காரியத்தை வாசிக்கிறோம். இவரை கொண்டு சர்ச்சில் ஏலிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அம்மா. ஏன்னா அப்படிதான் பொருத்தனை பண்ணாங்க. பாவம் போல அந்த சர்ச்சில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்யற பையன் சர்ச்சில் படுத்து தூங்குறான். அங்க இருந்து யார் கூப்பிடுறா? ஏசப்பா கூப்பிடுறாங்க. என்னன்னு? சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறாங்க. இவனுக்கு தெரியாது கூப்பிட்டது யாருன்னு. யார்கிட்ட போய் நிக்கிறாரு? ஏலிட்ட போய் நிக்கிறாரு. திருப்பியும் கூப்பிடுறாரு. சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்கிறேன். ஏசப்பா கிட்ட ஒரு காரியம் கேட்டாங்க. உனக்கு என்னெல்லாம் வேணும்? உனக்கு என்னெல்லாம் வேணும் கேளுன்னாங்க. சொன்னாங்களா? 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் சாமுவேலை தெரிந்து கொண்ட தேவன் அவரிடத்துல பேசினார். அவர் ஏலிதான் பாஸ்டர். இவர் ரொம்ப ரொம்ப ஏழ்மையானவர், பெரிய ஆசாரியன் ஏலி. ஏலிட்ட தான் என்ன பண்ணிருக்கணும்? ஏசப்பா பேசி இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஏசப்பாக்கு எங்கேயுமே பார்ஷியாலிட்டி கிடையாது. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். அவருக்கு நீ பெரியவனா சின்னவனா, நீ ரொம்ப நல்லவனா, நீ நல்லவன் இல்லையா, எதுவுமே ஏசப்பாக்கு ஒரு மேட்ரே கிடையாது. மனுஷன் ஒருவேளை சொல்லுவான், இவன் ரொம்ப மோசமான ஆளு, இவன் ரொம்ப பொய்க்காரன், இவன் ரொம்ப தப்பானவன், இது மனுஷனுடைய பார்வையில. அல்லனா இவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஜென்டில்மேன், இவர் பெரிய ஆளு. ஆனா ஏசப்பாக்கு ஏசப்பா யார்கிட்ட பேசி இருக்கணும்? ஏலிட்ட தான் பேசி இருக்கணும். ஏன்னா அவர் பெரிய ஆளு. ஆனா அங்க யார்கிட்ட பேசினாரா ஏசப்பா? அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்த சாமுவேல்ட்ட ஏசப்பா பேசினாங்க. நம்மள அநேக நேரங்கள் அப்படி நினைப்பேன், ஏசப்பா எங்கிட்ட எல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்க, நாங்க ரொம்ப பாவியான மனுஷங்க, நாங்க அந்த அளவு எலிஜிபிள் கிடையாது, இந்த அளவு பெரிய போஸ்ட் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே, நாங்க ரொம்ப நெருக்கமான ஒரு ரொம்ப கீழ்த்தட்டல உள்ள மனுஷங்க, எங்கிட்ட நீங்க பேசவே மாட்டீங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கிட்ட தான் பேசுவீங்க. இந்த சபையில நான் உங்களுக்கு சொல்றேன், ஏலிட்ட பேச வேண்டிய, ஏலிய கூப்பிட வேண்டிய ஆண்டவர் யாரை கூப்பிட்டாராம்? அங்க உண்மையா இருந்த சாமுவேலை கூப்பிட்டாராம். அப்ப ஏசப்பா என்ன பார்க்கிறார்? முகத்தையோ, பெரிய பிரஸ்டீஜியஸ் பர்சனோ, அல்லனா பெரிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உள்ள பீப்புளையோ ஏசப்பா பார்க்கவே இல்ல. யாரை பார்த்தாராம்? சாமுவேலை கூப்பிட்டாராம். நம்முடைய பேரை சொல்லி ஏசப்பா கூப்பிடுகிறதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். 2வது காரியமா நான் சொல்ல வந்ததுதான் சாலமோனுடைய காரியம். சாலமோன் ஏசப்பா உனக்கு கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு நம்முடைய மத்தியில ஏசப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம அநேக காரியங்களை சொல்லுவோம். பிள்ளைங்களுக்கு ஏத்த மாதிரி காரியங்கள் சொல்லுவாங்க, பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி காரியம் சொல்லுவாங்க. ஏசப்பா இதெல்லாம் தாங்க. இங்க ஒருத்தர் அழகா கேட்டிருக்காரு. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதுல 11வது 12வது வசனத்துல இத பாக்குறோம். ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்கள் கேட்கல. எல்லாரும் நாங்க இத்தனை
வருஷம் எல்லாருக்கும் நமக்கு ஜீவனை பற்றி ஒரு பயம் இருக்கும். ரொம்ப கவனமா ரோட்ல நடந்து போக, வண்டி இடிச்சிருமோ, தலை தட்டிடுமோ, ரொம்ப கவனமா. நமக்கு ஜீவனை விட பெரிய காரியமே இல்லை. இங்க ஒருத்தர் கேட்காங்க, உனக்கு என்ன வேணும்னு. அவர் வேற கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லெக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்கள், உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் உள்ள நல்ல ஞானத்தை தாரும் கேட்கிறாரு. ஏசப்பாவுக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா ஜீவனை கேட்கல, இவனுக்கு நிறைய எதிரிகள் சுத்தி சுத்தி இருக்கான், அவனுக்கு ஜீவனை கேட்கல, நீடித்த நாட்கள் கேட்கல, நீ இதெல்லாம் கேட்பேன்னு ஒரு வேளை ஏசப்பா நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவரே நான் நன்மையா இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு ஏற்ற ஞானத்தை தாரோன்னு கேட்டோன்னு ஏசப்பா சொல்றாங்க, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு கேட்டதுனால உன் வார்த்தையின்படியே செய்தேன். அது மட்டும் இல்ல, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுல உனக்கு சரியானவன் இல்ல, இனி பிறக்க போறது கூட இல்ல அப்படின்னு அவ்வளவு ஞானம் உள்ள சாலமோன். ஏன் தெரியுமா? அவர் வெறும் ஞானத்தை தான் கேட்டாரு. அவர் கேட்டது மட்டும் இல்லாம கேளாத எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற, எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனிடத்துல தேவனுக்கு உகந்த காரியத்தை கேட்டார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? இந்த நாள்ல நாம் உணர்ந்து பார்க்கணும். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நான் சொன்னேன் ஏசாயா 44:24 ஏசப்பா எல்லாவற்றையும் செய்யணும், எல்லா காரியத்தையும் செய்யணும்னு நமக்கு ஆசை இருக்கு. ஆனா நம்முடைய விண்ணப்பம் ஏசப்பாவுக்கு உகந்ததா இருக்கா? உங்களுடைய ஜெபங்கள் எல்லாத்துலயும் ஏசப்பா எங்களை ரொம்ப தொந்தரவு பண்றான், இப்படி செஞ்சிருங்க அப்படி செஞ்சிருங்க, சாபமான ஏதாவது காரியம் இருக்கா? இன்னைக்கு அப்படி இருந்ததுன்னா நம்முடைய சபையில இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு தேவனுடைய பாதபடியில உணர்ந்துக்கங்க. ஆண்டவரே இன்னையில இருந்து நான் செய்கிற விண்ணப்பம் உமக்கு உகந்ததா மாத்திரம் இருக்கிறதற்கு என்ன நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சாலமோன் அப்படிதான் தேவனுக்கு உகந்த விண்ணப்பம் செய்தார். நீடித்த நாட்களையோ ஜீவனையோ ஆயுசையோ அடுத்தவனுடைய சத்ருவுடைய பிராணனையோ ஒன்னும் கேட்கல. தேவனுக்கு உகந்த விண்ணப்பமா இருந்ததுனால ஓ வார்த்தையின்படியே செய்வேன். நீ கேட்டதை மட்டும் இல்லாம கேட்காத திரளான ஐஸ்வர்யத்தை ஏசப்பா என்ன பண்ணாங்க? இந்த சாலமோனுக்கு கொடுத்தாங்க. நம்ம கேட்கிற காரியங்கள் மட்டும் இல்ல, நம்முடைய விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததா இருக்கும் போது நாம் கேட்காத எல்லா ஆசீர்வாதத்தையும் கூட தர்றதுக்கு நம்முடைய தேவன் நமக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். இரண்டாவது காரியம் யோவான் 21வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். யோவான் 21:17 மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ஏசாயால வாஸ்தவம் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்னா இங்க பேதுருட்ட ஒரு காரியம் கேட்கார். ஒரு தடவை கேட்டாச்சு, நீ என்ன நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். ரெண்டாவது காரியம் கேட்கிறாரு, சேம் क्वेश्चन, நீ என்ன நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். மூன்றாவது क्वेश्चन சேம் क्वेश्चन, என்னது? நீ என்ன நேசிக்கிறியா? ரொம்ப கவலை வந்துச்சு, நான் 2 தடவை சொல்லிட்டேன் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு, ஆனா நீங்க நம்பலையா அப்படின்னு சொல்லி துக்கப்பட்டு, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பார். ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற முகமுள்ள அநேக ஸ்வீட் பீப்புள் கிடையாது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்க. எல்லாரும் ஸ்வீட் பீப்புள் கிடையாது. நமக்கு ஒரு வேளை தெரியாதா இருக்கும். நாங்க சைக்காலஜில நிறைய காரியம் படிப்போம். ஒருத்தர் பேசுறத வச்சு கிட்டத்தட்ட இவங்க எதுக்கு இவ்வளவு அன்பா பேசுறாங்கன்ற அளவு கண்டுபிடிக்க தெரியும் ஒரு நல்ல சைக்காலஜி படிச்சவங்களுக்கு. ஆனா சில நேரம் நம்ம
சில காரியங்களை பேசுவாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதது இல்ல, நீர் எல்லாவற்றையும் அறிகிறவர். இன்னைக்கு உங்க மனதுல கேட்டு பாருங்க, ஏசப்பா நான் உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறேன், நான் வாய் வார்த்தைக்காக மாத்திரம் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை அதனால எல்லா வாரமும் சபைக்கு போறேன், இது இல்ல உண்மையான நேசம். ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு இடம் நீங்க கொடுத்திருக்கீங்க, ஆண்டவருக்காக என்ன காரியங்கள் செய்திருக்கீங்க, நல்ல கிரியைகள். அப்பா சொன்னாங்க நிறைய அன்பை விதைங்க, நல்ல கிரியைகளை விதைங்க, நல்ல காரியங்களை விதைங்க, அது நல்ல வேர் விட்டு ஒரு நாள் பழமாகும், நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் அதுல 15வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்ன எல்லாவற்றையும் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். உங்களுடைய நேசம் ஏசப்பா மேல உண்மையா இருந்ததுன்னா உங்களுக்கு தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவர். இவர் அக்னாலேஜ் பண்ணிட்டே இருக்காரு. நான் இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது ஃபுல்லா சொல்லிட்டே இருக்காரு. அதோட 24வது வசனத்திலையும் கடைசியில சொல்லுகிறார், இந்நாளில் இருக்கிறபடி உங்களுடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாம நேசிக்கிறேன், உமக்காக ஏதாவது என் வாழ்க்கையில செய்யறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வாக்கினால சொன்ன எல்லாவற்றையும் கரத்தினால நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஏசப்பாவை நம்ம இங்க தேடி வந்திருக்கிறோம். எபேசியர்ல வாசித்தோம் இல்லையா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான தேவனை நாடி தேடி நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஏசப்பாவுக்கு கஷ்டமான காரியம், இதெல்லாம் நடக்கவே செய்யாதுன்னு நினைக்கிறீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்கினால சொன்ன எல்லாவற்றையும் கரத்தினால செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் அறிகிற தேவன், உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றியை தர உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கரத்தினால எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஏசப்பா வல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சித்தமார் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துடைய 40வது வசனம் வாசிங்க. தேவரீ எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிகிறவர். ஏசப்பாவை நம்ம ஏமாத்தவே முடியாது. ஒரு சின்ன காரியத்துல கூட ஏமாத்தவே முடியாது. நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 100 ரூபா நமக்கு ஏசப்பா தரும்போது 10 ரூபா கொடுக்கிறது ரொம்ப ஈஸி. எனக்கு தெரியும் இந்த காரியங்கள், ஏன்னா நம்ம மனசும் அப்படி, நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டான பீப்புள் கிடையாது. 100 ரூபா தரும்போது 10 ரூபா தானே ஆண்டவருக்கு கொடுக்கிறது ரொம்ப ஈஸியான காரியம். ஆண்டவர் எல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அது அநேக நேரங்கள்ல நமக்கு ஏத்த மாதிரி விட்டுச்சு போயிருவோம். இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுத்த தேசத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிகிறவர். நம்ம இருதயம் ஏசப்பாக்கு முன்னாடி எப்படி இருக்கு? அநேக காரியங்கள் தேவன் நமக்கு சொல்லி இருக்காங்க. நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அதை அழகா அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஒருத்தருடைய வாழ்க்கை சரித்திரம் எனக்கு தெரியும். நான் அவருடைய ரூம்ல முதல்ல பார்த்திருக்கேன். ஒரு சில்வர்ல ஒரு காணிக்கை உண்டியல், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் ரொம்ப நல்ல நிலைமையில வச்சிருக்காங்க. இப்ப நான் கேட்டேன் இது எதுக்கு அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, எனக்கு வர்ற எல்லா காரியத்திலையும் நான் ஆண்டவருக்கு முதல்ல இதுலதான் தசம பாகம் போட்டு வைப்பேன். முதல்ல எனக்கு கிடைச்ச ஒரு 20 ரூபாயோ 250 ரூபாயோ அதுல போட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் பல்லாயிரம் அளவுக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு. இன்னொன்னு அடிக்கடி நான் சொல்ல கேட்டிருக்கேன், கொடுத்தவனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொடுத்து வாங்குற
டேஸ்ட் தெரியும் அப்படின்னு. நீங்க 1 ரூபா ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஏசப்பா ஒன்றையும் மறக்காதவர். ஏதாவது ஒரு காரியம், அது உங்களுடைய பொருளாலோ உங்களுடைய ஏதாவது ஆண்டவருக்கு செய்யற காரியத்தினாலோ ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருகிறாரோ அது ஆண்டவருக்கு அதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை எடுத்து வைக்கும் போது எல்லா ஆதியாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28:22. அப்பொழுது யாக்கோபு என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தாவே நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். ஏசப்பா தர்ற எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வேணும். நம்ம கேட்போம், ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய நீர் வல்லவர்னு வேதத்துல வாசித்தோம். நீங்க எல்லாம் எனக்கு செய்யணும்னு சொல்லுவோம். எல்லாவற்றையும் அறிகிற தேவன் என் இருதயத்தை அறிந்து எனக்கு ஆறுதல் செய்யன்னு சொல்லுவோம். ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஏசப்பா நடத்தி வந்தார். அவன் சொல்றான், எல்லாவற்றிலும் நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு என்ன பண்ணுவேனா தசமமாக கொடுப்பேன். நம்ம தேவையுள்ள காரியங்களை மட்டும் எடுத்துச்சு உணர்வில்லாதவர்களாக எல்லாவற்றையும் சில நேரங்கள்ல தள்ளி விட்டுறோம். முதல் காரியம் சொன்னேன், ஏசப்பா உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்யணும்னா உங்களுடைய விண்ணப்பம் தேவனுக்கு உகந்ததா இருக்கணும். 2வது காரியம், எல்லாவற்றையும் அறிகிற தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அவர் வாக்கினால சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய வல்லவர். ஆனா நாம் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். 2வது காரியம், முதல் காரியம் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யணும். 2வது காரியம், தேவன் நமக்கு தருகிற எல்லாவற்றிலும் ஏசப்பாவுக்கு நம்ம உண்மையா இருக்க இந்த நாள் முதல் நம்ம ஒப்பு கொடுப்போம். 3வது காரியம், 3வது காரியம் எசேக்கியேல் 14வது அதிகாரம் அதோடைய 23வது வசனம். நீங்கள் கடைசி வாசிங்க. அவர் அப்பொழுது நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிவீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா ஏதாவது ஒரு காரியம் செய்தா அதை முகாந்திரத்தோடு மட்டும்தான் செய்வாரு. வாழ்க்கையில ஏசப்பா நம்ம கஷ்டப்பட்டுனோ அப்படியே அமிழ்ந்து போயிடணும்னோ ஒரு காரியத்தையும் செய்கிற தேவன் இல்ல. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க கடந்து போகிற பாதை கண்ணீரா இருக்கலாம், கவலையா இருக்கலாம். டெய்லி நீங்க தூங்கும் போது உங்களுடைய இருதயம் எல்லாம் வலிக்கலாம். ஏன்னா நம்ம பகல் ஃபுல்லா அநேகரை பார்ப்போம். எப்ப தனிமையில இருக்கிறோமோ அப்பதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒண்ணா மனசுல வர ஆரம்பிக்கும், வலிக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை இந்த நாள்ல இருந்து இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைகளின் வழியா எல்லா காரியத்திலையும் கடந்து வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க உறக்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க அனுமதித்த எல்லா காரியமும் ஒரு முகாந்திரத்தோடு மாத்திரம்தான் அனுமதிச்சிருக்கீங்க. ஒன்றுமே முகாந்திரம் இல்லாம அனுமதிக்கவே இல்லை. வாழ்க்கை ஃபுல்லா இந்த கவலை அந்த கவலை அது இது அப்படி இப்படி பேசி வீணாவே இவ்வளவு நாள் கழிச்சுட்டோம்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒருவேளை இந்த கரடுமுரடான பாதை வழியா நான் நடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவரே நீங்க ஒன்னையும் என் வாழ்க்கையில முகாந்திரம் இல்லாமல் அனுமதிக்கவே இல்லை. எனக்கு ஒருவேளை கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் பித்தி பித்தி போலாம், அதையும் ஆண்டவர் முகாந்திரம் இல்லாமல் செய்கிற தேவனே இல்ல. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 12ல இருந்து 16 வரை வாசிக்க கேட்டோம். அங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு விதவைட்ட நீ போய் எனக்கு பசிக்குது 2 அப்பமும் கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வான்னு கேட்கிறாரு. அவ உண்மையே சொல்றா, என்கிட்ட கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் இல்லாம வேற எதுவுமே என்கிட்ட இல்ல. உண்மையை சொல்றேன், நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு அதோட வெள்ளத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அது எப்ப முடியுதோ அப்ப செத்து போக தயாரா இருக்கிறோம். இது ரொம்ப கொடுமையான விஷயம். நானும் என் பிள்ளை இதுக்கு மேல சாப்பாடு இல்ல ஆண்டவரே, இதோட எங்க வாழ்க்கைய முடிச்சுக்கிட ரெடியா இருக்கிறோம். இந்த நேரம் ஒரு ஊழியக்காரர் என்ன கேட்கிறாரு,
எனக்கு முதல்ல கொஞ்சம் அப்பத்தை சுட்டு கொண்டு வாங்க. நம்ம என்ன செய்வோம்? என்கிட்ட மொத்தம் உள்ளதே இவ்வளவுதான் ஏசப்பா, நான் இதையும் உமக்கு தந்துட்டேன்னா இனி என் வாழ்க்கையில இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், வேண்டாண்டவர் இதை ஒன்றை மட்டும் விட்டுருங்க, இது நான் தந்து உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையில நான் ரொம்ப கீழே போயிருவேன். சில காரியங்கள் ஆண்டவர் விட்டு கொடுன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட ஏசப்பாவுக்காக நீங்க என்ன பண்ணிடணும்? ஆண்டவருக்காக சில காரியங்களை விட்டு கொடுக்கிறது தப்பே இல்லை. உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் சொல்றேன், இந்த தேசத்துல பஞ்சம் முடிகிறது வரைக்கும் உன் பானையில மா செலவழித்து போகவும் செய்யாது, உன் கலசத்தின் எண்ணெய் குறையவும் செய்யாது. ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்கள்ல வறட்சி அவங்க நடத்துறாருன்னா முகாந்திரம் இல்லாமல் நடத்தலன்றத ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா ஏற்றுக்கிடுங்க. பஞ்ச காலத்திலையும் போஷிக்கிற நம்முடைய தேவன், எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உள்ளவர், எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்கிற தேவனே இல்ல. அவர் உங்களை வச்சு ஒரு நல்ல முகாந்திரத்தை வைத்திருக்கிறாங்க ஏசப்பா. அதனால கொஞ்ச நாள் உங்களுடைய பாதை கடினமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தேவனே இல்ல. ஒன்னே ஒண்ணு செய்யாதீங்க, புலம்பிட்டே நடக்காதீங்க. வண்ணாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது கழிச்சிருந்தீங்கன்னா ஒரு தடவை கூட எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமா பாடுவோமா? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது. என்ன அழகா பக்தன் பாடியிருக்காரு. வந்து அவருடைய பாதத்துல நீ சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். உங்களை வாழ விடாம இருக்கிற தேவனே இல்ல, எல்லாவற்றையும் செய்கிற தேவன் கண்டிப்பா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வாழ வைக்காம இருக்கிறதே இல்லை. எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷமா பாடுவோமா? வாழ்நாளை எல்லாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க செய்கிற தேவன். நான்காவது காரியம் 3 யோவான் 1வது அதிகாரம் அதுடைய 1-2வது வசனம் வாசிங்க. 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றையும் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கிற தேவன். இதுல நான் குறவுபட்டுட்டேன். என் குடும்பத்துல இதுல நான் இப்படி கீழேயே இருக்கேன், ரொம்ப கேவலத்திலே இருக்கேன், கஷ்டத்திலே இருக்கேன், வெட்கம் இருக்கு, நான் இந்த காரியங்கள் செய்யும் போது எனக்கு நெருடலாவே இருக்குன்னா ஏசப்பா இந்த நாள்ல இந்த 9வது மாதம் முதல் வாரத்துல சொல்லி இருக்காங்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க பண்ணுகிற தேவன். எல்லாம் நமக்காக ஏசப்பா வச்சிருக்காங்க.
நம்முடைய ஏசப்பாவுக்கு நம்மளை பயப்படுத்த தெரியாது, நம்மளை சபிக்க தெரியாது. ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கணுமா? நம்ம எப்போ எல்லாரும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம கிரியைய மாதிரியா காணிக்கணும். தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனம், நல்ல கிரிய நமக்கு இருக்கணும்னு ஏசப்பா சொல்லி இருக்காங்க. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, கெட்ட கிரியைகளுக்கு இல்ல, நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இதை செய்துருவேன் அதை செய்துருவேன் அப்படி இல்ல. நம்முடைய ஏசப்பாவுடைய பிள்ளைகள் மற்ற எல்லாரை விட மாதிரியா இருக்கணும். எப்படி தெரியுமா? என்ன சொன்னாலும் உங்க சிரிச்சுட்டே கடந்து போயிருவாங்க. சில காரியங்கள்ல சண்டையே போட மாட்டாங்க. தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு அடிச்சு சொல்லுவாங்க. நீங்க தான் சொன்னீங்கன்னு வாங்க. மாதிரி எப்படி தெரியுமா? பேச மாட்டாங்க. அவ்வளவுதானே முடியும். பேசிட்டு போயிருங்க. கண்டிப்பா பேசுறவங்க எல்லாரும் பேசட்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம மட்டும் நற்கிரியைகளுக்கு மாதிரியா இருக்கணுமா? நமக்கு ஏசப்பா எல்லாவற்றையும் செய்யணும்னு ஆசை, நம்மளை பற்றி எல்லாம் அறியணும்னு ஆசை, முகாந்திரத்தோடு நம்மை நடத்தணும்னு ஆசை, நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னு நமக்கு ஆசை. நம்ம கிரிய மாத்திரம் எப்படி இருக்கணுமா? நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்கணுமா? அதுல அநேக காரியங்கள் இருக்கு. மன தெளிவு உள்ளவனாயிரு. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம். மன தெளிவு உள்ளவனாயிரு. யாக்கோபு 2:10 எல்லாவற்றிலும் குற்றமற்றிரு. எபிரேயர் 13வது அதிகாரம் 18வது வசனம், எல்லாத்திலையும் யோக்கியமானதை செய்ய நாடு. எல்லாம் நீங்க என்னென்ன செய்றீங்களோ அது எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்பு. இந்த மாதிரி அநேக காரியங்களை ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம்? எல்லாவற்றிலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சைனால ஒரு காரியம் நடந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி அதை வச்சு ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஒரு நல்ல பேக்கரிக்கு ஒரு அம்மாவும் மகனும் ஒரு சாக்லேட் கேக் வாங்க போனாங்க. அந்த பையனுக்கு பர்த்டேக்கு. அந்த பையனுக்கு அப்பா இல்ல, அவங்க அம்மா கூட்டு போனாங்க. கொஞ்சம் காசை சேர்த்து அங்க போய் சாக்லேட் கேக் கேட்டா, அந்த சாக்லேட் கேக் இந்த அம்மா வச்சிருந்த காசை விட கூடுதலா இருந்துச்சு. இப்போ அவங்க அம்மா கேட்டாங்க அந்த பையன்கிட்ட, வேற ஏதாவது கேக் வாங்கிருக்கோமா மகனே அப்படின்னு. அவன் சொன்னா, வேண்டாமா எனக்கு சாக்லேட் கேக் தான் பிடிக்கும்னு. கையில இருந்த காசெல்லாம் பார்த்தாங்க. ஒண்ணு கேட்டாங்க அவங்க அம்மா, நாளைக்கு வேணா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம், shall we go home? என்கிட்ட இந்த காசு இல்லைன்னு. இது ஒரு மனுஷன் கேக் வாங்க வந்திருந்தாரு. அதை பார்த்துட்டே இருந்தாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஏமா இந்த பையனுக்குள்ள உனக்கு மிச்சம் வரல சாக்லேட் கேக்குக்கு அமௌண்ட், நான் கொடுக்குறேன், இந்த சாக்லேட் கேக்கை இவருக்கு வாங்கி கொடுன்னு வலுக்கட்டாயமா வாங்கி கொடுத்துட்டேன். இந்த பையன் அவரை பார்த்துட்டே இருந்தான். ஓடி பின்னாடி போய் தேங்க்ஸ் சொன்னா. அவங்க அம்மா ஓடி போய் அந்த மனுஷன் சொன்னாங்க, உங்களோட அக்கவுண்ட் டீடைல்ஸ், போன் நம்பர், அட்ரஸ் எனக்கு இந்த பேப்பர்ல எழுதி தாங்க. நீங்க எனக்கு அனுப்பின இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து, இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் உங்களுடைய அக்கவுண்ட்ல இல்லைன்னா உங்க அட்ரஸ்ல நான் திருப்பி கொடுத்துருவேன்னு அப்படின்னு அந்த துண்டு சீட்டை கொடுத்தாரு. இந்த மனுஷன் அந்த துண்டு சீட்டை வாங்கிச்சு. அதுல ஒரு காரியத்தை எழுதி கொடுத்தாரு. A man in the queue அப்படின்னு சொல்லி எழுதி அந்த பையனுக்கு கையில கொடுத்துட்டு போனாரு. சில வருஷங்கள் கழிச்சு இந்த பையன் இந்த சீட்டை வச்சு யோசிச்சுட்டே இருந்தா. அப்பா அவனுக்கு அறிவு பத்தல. ஒரு நாள் பல வருஷங்கள் கழிச்சு அதே போல ஒரு பேக்கரிக்கு போறான். 2 சின்ன பிள்ளைங்க அவங்க பாட்டிங்க கூட வந்திருக்காங்க. இதே போல சாக்லேட் கேக்கு கேக்குறாங்க. பாட்டி என்றாங்க, இந்த கேக்கை வச்சிருங்க, இன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த கேக்கை வைக்க சொல்றாங்க. இவனுக்கு பார்த்த உடனே ஞாபகம் வருது, ஒரு காலத்துல எங்க அம்மா கூட நான் வரும்போது இதே மாதிரி ஆசைப்பட்டேன், நடக்கலன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா அந்த கேக்கை வாங்கி அந்த சின்ன பையனுக்கு கையிலையும் பொண்ணுக்கு கையிலையும் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பாட்டி சொல்றாங்க, கேக்க வாங்காத, இது நமக்கு இல்ல, நம்ம காசு இல்ல, வாங்காதேன்னு. கேட்கவே இல்லை இந்த ஆளு. இல்லம்மா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இதே போல எங்க அம்மா கூட வந்திருந்தேன். அப்போ ஒரு மனுஷன் எனக்கு இப்படி கேக் வாங்கி கொடுத்தாரு, அவன் நான் அந்த காசை திருப்பி கொடுக்கல அப்படின்னு. இவருக்கு இந்த பாட்டிக்கு இருந்தாலும் மனசு கேட்கல. ஒரு பேப்பரை கொடுத்து சொன்னாங்க, இதுல உங்க அட்ரஸ் எழுதுங்க,
நான் வீட்டுல போய் இந்த அமௌண்ட் எடுத்து உங்க அட்ரஸ்ல வந்து தந்துருவேன். அந்த துண்டு சீட்ல அந்த மனுஷன் சில காரியங்களை எழுதி அந்த குட்டி பையன் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த 2 பிள்ளைங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. வீல் சேர்ல ஒரு தாத்தா உட்கார்ந்து இருந்தாரு. தாத்தா, சர்ப்ரைஸா உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்க நாங்க இன்னைக்கு கட் பண்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் தாத்தான்னு கொண்டு கொடுத்தாங்க. தாத்தா கேட்டாரு, வீட்டுக்கு தேவையான சாப்பாடுல வாங்க போனீங்க, உங்கள்கிட்ட காசு இருந்திருக்காது, சாக்லேட் கேக் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், எப்படி நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டப்ப பாட்டி வந்து இந்த நடந்த எல்லா சம்பவங்களையும் சொன்னாங்க. இந்த பையன் வந்து ஒரு துண்டு சீட்டை கொண்டு இந்த தாத்தாவோட கையில கொடுத்தாங்க. தாத்தா ஓபன் பண்ணி பார்த்தாரு. அதுல எழுதி இருந்து the man in the queue அப்படின்னு எழுதி இருந்து. இவருக்கு ஞாபகம் வந்தது, பல வருஷங்களுக்கு முன்னாடி இவருதான் இதை எழுதி கொடுத்திருப்பாரு. ஒரு அம்மாவும் பையனும் அந்த இதுக்கு வந்திருப்பாங்க. அந்த கேக் வாங்கி கொடுத்தது இந்த தாத்தா. இவர் எழுதி கொடுத்த வாசகம் தான் the man in the queue. எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. வரிசையில நிக்கிற ஒருவன். அதாவது நீங்க ஒரு காரியம் செய்றீங்க, ஒருவேளை வேதத்திலேயே வாசிக்கிறோம், நீ உன் ஆகாரத்தை எல்லாம் தண்ணீர போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய். இந்த மனுஷன் அப்படிதான் கொடுத்துட்டு மறந்துட்டாரு. நீ யாருக்காவது ஒரு நாள் செய்யின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அவன் அதை ஞாபகம் வச்சிருந்தான். கொடுத்தவன் பல வருஷங்கள் கழிச்சு அவர் எழுதின அந்த சின்ன துண்டை எடுத்து அவருடைய பேரண்ட கொடுத்து, இதை பத்திரமா வச்சுக்கோ, நீ வளர்ந்த பிறகு இதோடைய சாராம்சம் உனக்கு புரியும், நீ மற்றவங்களை உனக்கு எது செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ மற்றவங்களுக்கும் செய்யின்னு அந்த தாத்தா சொல்லி கொடுத்தாரா. நம்மளும் அந்த வரிசையிலேயே தான் நிக்கிறோம். அநேகருக்கு காரியம் நான் சொன்னேன், எங்க ஆண்டிக்கு காரியம், ரஞ்சிதாண்டி காரியம், இங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்து கடந்து போன லதாண்டி காரியம், அநேகர் நல்ல ஆண்டவருக்காக நமக்கு முன்பாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் அந்த வரிசையில கியூல நிக்கிறோம். ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? எல்லாவற்றையும் நமக்காக செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய முடிந்த ஆண்டவருடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம். ஆனா நம்முடைய கிரியை எப்படி இருக்குது? 2 தீமோத்தேயுல வாசித்தோம் இல்லையா? மனத்தெளி உள்ளவனா, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், கொஞ்ச நாள் இங்க ஏசப்பாட்ட போய் பார்ப்போம், நடக்கலையா இந்த காரியத்துக்கு போவோம், அல்ல இந்த உப்புக்காரர்கிட்ட போவோம், இந்த மந்திரவாதிகிட்ட போவோம். நம்முடைய மனம் ஒரு தெளிவில்லாமலே இருக்கு. அல்ல இங்க போயிருவோமா அங்க போயிருவோமா. என்ன நீங்க எங்க போனாலும் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய பாதபடியிலே வரும்போது உங்களை குறைவா இல்ல, எல்லாவற்றிலும் நீங்க சுகமா இருந்து உங்களை வாழ்வித்தே அனுப்புகிற தேவன் நம்முடைய தேவன். கடைசி காரியம், எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடவே இருக்கிறார். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தின் கடைசி பாகம் வாசிங்க. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான தேவன். நீங்க என்ன கையிட்டு செய்தாலும், என்ன வேலை இந்த உலகத்திலே நீங்க செய்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டாராம். ஏசப்பாவுக்கு சித்தை இல்லாம ஏதாவது காரியம் செய்தீங்கன்னா அது வேதனையில தான் வந்து முடியும். மனுஷங்களை நம்பவே செய்யாதீங்க. எனக்கு இவ்வளவு பெரிய ஆள்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இவங்களை வச்சு இந்த காரியம் செய்திருவேன், அவங்கள வச்சு இந்த காரியம் செய்திருவேன். சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ உங்க பாக்கெட்ல இருந்தாலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற பெரிய ராஜாவுடைய பிள்ளைகள் நம்ம எத்தனை பேருக்கு டவுட் இருக்கா? இல்லைன்னா சத்தமா லேலியா சொல்லுங்க பாப்போம். நமக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த உலகத்துல இருக்காங்க. ஏசப்பா நீங்க அவர்கிட்ட மட்டும் சொன்னா போதும், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான தேவனிடத்துல உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டா, ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற பெரிய மனுஷனால கூட செய்ய முடியாம இருக்கலாம். நம்முடைய தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் காட்டிலும் நம்முடைய தேவனுடைய நிறைவு ரொம்ப பெரிதான். அதனால தேவனுடைய பாதபடியில நம்ம மொத்தத்தையும் சமர்ப்பிக்கும் போது நம்மை முற்றுமாய் மாற்றி நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன்.
என்னை முற்று மாற்றிட உன்னத பலன் நீந்திடும். இன்னும் இன்னும் இசரை நல்வரங்கள் ஈந்திடும். கண்ணீரில் சிக்கிடாம கண்மணி போல் ஆகிறோம். கல்லறையும் மீட்பரும் என் காவலும் நீரே. இருந்தருளும் பல வானங்களின் நேரமதில் ஞானமுள்ள வல்லதொரு தேனியும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனியும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். தேனை காட்டிலும் மதுரமான எல்லா ஆசீர்வாதமும் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கு. இன்னும் யாராவது சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா உபாகமம் 1வது அதிகாரம் அதுக்கு 31வது வசனம் மாத்திரம் வாசிங்க. உபாகமம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை எல்லாரும் திரும்பி பாருங்க. இந்த 1ஆம் தேதியில இருந்து மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த எல்லா அடிகள், எல்லா கண்ணீர்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா சந்தோஷங்கள், எல்லா வேதனைகள், வெட்கங்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை எல்லாவற்றையும் ஒரு செகண்ட் உங்க வாழ்க்கையில ரிவைண்ட் பண்ணி பாருங்க பார்ப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல எப்படி ஒரு அப்பா குழந்தைய கையில தூக்கிட்டு போறாங்களோ அத போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் உங்களை எப்படி வந்தாராம்? சுமந்து கொண்டு வந்தார். நினைக்கலாம் நீங்க, நான் என் பலத்தினால நடந்து வந்தேன், என் வேலையினால நடந்து வந்தேன், என் பணத்தினால நடந்து வந்தேன், ஒருவேளை என் திராணியினால நடந்து வந்தேன்னு. ஒண்ணுமே இல்லையா. எல்லாமே என்னவா? ஜீரோவா. உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களை மீட்டவர். தாயின் கருவிலே உங்களை உருவாக்கின நாள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்தவர். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல இந்நாள் வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வந்ததை கண்டீங்களே. இந்த வசனம் சொல்லுது. உண்மையிலே எத்தனை பேர் கண்டிருக்கீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா. உண்மையாகவே தேவன் மாத்திரம்தான். நம்முடைய வயசுக்கு மூத்தவங்க, சின்னவங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, நிறைய காரியங்கள் நம்ம உலகத்துல கேள்விப்படுகிறோம். அந்த உலகத்துல அநேகர் இல்ல, அநேக பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்குது. ஆனா தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஏசப்பா மாத்திரம் இந்நாள் வரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், நிறைவான தேவன். முதல் காரியத்துல எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் உகந்ததா இருக்கணும்னு விரும்புகிறார். 2வது காரியம், எல்லாவற்றையும் அறிகிற கர்த்தர் நம்ம எல்லாரும் ஏசப்பாவுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கணும்னு விரும்புகிறார். எல்லாவற்றையும் முகாந்திரத்தோடு செய்கிற கர்த்தர் தேவன் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய நம்மை அனுமதிக்கணும்னு நினைக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மை வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிற தேவன், எல்லாவற்றிலும் நம்ம கூடவே இருக்கிற தேவன், மன தெளிவுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமானதை செய்து நல்ல கிரியைகளை மாதிரியாக மற்ற எல்லாருக்கும் காண்பிக்க விரும்புகிறார். இந்த வசனத்தோடு கர்த்தர் நம்ம இந்த மாதம் முழுவதும் இப்படியே ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்து சுகமா இருக்கும்படி எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான தேவன் நம்ம அப்படியே நடத்துவார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்